என் தங்கமே, நீ ஒரு காலத்தில் தனிமையின் இருளில் நின்றிருந்தாய். சுற்றிலும் மக்கள் இருந்தும் உன் மனசு மட்டும் வெறுமையாக இருந்த நாட்கள் உனக்கு மறக்க முடியாதவை. உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர் உன்னை விட்டு விலகிய தருணம் உன் உள்ளம் உடைந்தது. அந்த வலி உன்னை சிதைக்கவில்லை தங்கமே, அது உன்னை உருவாக்கியது. இன்று அந்த கதவு மீண்டும் திறக்கப் போகிறது. உன்னை தனிமைப்படுத்திய அந்த மனிதர் உன் முன் வந்து நிற்கப் போகிறார். அவர் யார் என்றால், உன் வாழ்வில் ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமானவராக இருந்தவர். தங்கமே, சிலர் நம்மை விட்டு விலகுவது நம்மை அழிக்க அல்ல, நம்முடைய மதிப்பை நாமே அறிய வைக்க. அவர் உன்னை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டார். அவரின் அகம்பாவம், அவரின் பயம், அவரின் குழப்பம் எல்லாம் சேர்ந்து உன்னை விலக்கின. ஆனால் காலம் அவருக்கு உண்மையை கற்றுக் கொடுத்தது. நீ இல்லாத வாழ்க்கை எவ்வளவு வெறுமையாக இருக்கிறது என்பதை அவர் இப்போது உணர்ந்திருக்கிறார். உன்னை தனிமைப்படுத்தியவர் ஒரு அந்நியர் அல்ல தங்கமே. அவர் உன் மனதில் இடம் பிடித்தவர். ஒரு காலத்தில் உன் சிரிப்புக்கு காரணமானவர். பின்னர் உன் கண்ணீருக்கும் காரணமானவர். அவர் உன் அமைதியை குலைத்தாலும் உன் மனவலிமையை வளர்த்தார். இன்று அவர் திரும்பி வருவதற்கான காரணம் குற்ற உணர்வு மட்டும் அல்ல, அது உணர்ந்த உண்மை. தங்கமே, மனிதர்கள் சில சமயம் தங்களின் தவறுகளை தாமதமாக தான் புரிந்து கொள்கிறார்கள். நீ அமைதியாக விலகிய பிறகு தான் அவர் உன் மதிப்பை அறிந்தார். நீ பதிலளிக்காமல் இருந்தபோது தான் அவர் தன் வார்த்தைகளின் தாக்கத்தை உணர்ந்தார். நீ தன்னை நம்பாமல் இருந்தாலும் உன் நெஞ்சம் சுத்தமாக இருந்தது. அந்த சுத்தம் தான் இப்போது அவரை உன்னிடம் கொண்டு வருகிறது. அவர் திரும்பி வருவதற்கான சக்தி வெளியில் இருந்து வரவில்லை தங்கமே. அது உன் உள்ளத்தின் ஒளியால் உருவானது. நீ உன் வலியை சாபமாக மாற்றவில்லை, அதை ஒரு பாடமாக மாற்றினாய். நீ அவரை சபிக்கவில்லை, அமைதியாக வாழ்ந்தாய். அந்த அமைதியே அவரின் மனசாட்சியை விழித்தெழச் செய்தது. உன்னை தனிமைப்படுத்தியவர் உன் வாழ்க்கையில் ஒரு காதலனாக இருந்திருக்கலாம், ஒரு நண்பராக இருந்திருக்கலாம், சிலருக்கு அது குடும்பத்தில் ஒருவர். ஆனால் யார் இருந்தாலும் அவர் உன் வாழ்வில் முக்கியமானவர். அதனால் தான் அவர் விலகிய போது உன் மனம் உடைந்தது. இன்று அவர் திரும்பி வருவது சாதாரண சம்பவம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் வட்டம் முடிந்து மீண்டும் தொடங்கும் தருணம். தங்கமே, அவர் உன்னிடம் வந்து நிற்கும் போது அவரது கண்களில் நீ வருத்தத்தை காண்பாய். அவர் சொல்வது வார்த்தைகள் மட்டும் அல்ல, அது மனச்சாட்சியின் சுமை. நீ இல்லாத காலத்தில் அவர் பல விஷயங்களை இழந்தார். உன் அன்பின் அர்த்தத்தை இப்போது புரிந்து கொண்டார். உன் பொறுமையின் ஆழத்தை இப்போது உணர்ந்தார். நீ ஒரு காலத்தில் அவரிடம் விளக்க முயன்ற உண்மைகள் இப்போது அவரின் உள்ளத்தில் தெளிவாக இருக்கின்றன. காலம் அவருக்கு உன் மதிப்பை கற்றுக் கொடுத்தது. தங்கமே, நீ உன்னை குறை கூறிய நாட்கள் இருந்தாலும் இன்று உண்மை வெளிச்சம் உன் பக்கம் உள்ளது. உன்னை தனிமைப்படுத்தியவர் தான் இன்று அந்த தனிமையின் வலியை அனுபவித்து திரும்பி வருகிறார். அவர் யார் என்றால், உன் வாழ்க்கையில் உன்னை இழந்த பிறகு தான் உன் அர்த்தத்தை புரிந்தவர். உன் அமைதியை தவறாக புரிந்து கொண்டவர். உன் அன்பை சாதாரணமாக எடுத்தவர். ஆனால் இப்போது அவர் மனதில் நம்பிக்கை ஒன்று பிறந்திருக்கிறது. அது உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உறுதி. தங்கமே, நீ இப்போது பலமாக இருக்கிறாய். அவர் விலகிய காலத்தில் நீ உன்னை கண்டுபிடித்தாய். உன் மதிப்பை அறிந்தாய். உன் கண்ணீரை வலிமையாக மாற்றினாய். அதனால் தான் இன்று அவர் திரும்பி வருவது உனக்கு பயமாக இல்லை, அது ஒரு அமைதியான தருணமாக இருக்கும். அவர் வருவது பழைய காயங்களை மீண்டும் திறக்க அல்ல, அது காயங்களுக்கு முடிவு வைக்க. அவர் மனதில் இருந்த அகம்பாவம் கரைந்திருக்கிறது. அவர் இப்போது தாழ்மையுடன் நிற்பார். நீ ஒரு காலத்தில் எதிர்பார்த்த அந்த ஒரு வார்த்தை இப்போது அவரது உதடுகளில் இருக்கும். தங்கமே, இந்த தருணம் உன் வெற்றி. நீ உன் உண்மையை விட்டு விலகவில்லை. நீ உன் அன்பை கெட்டவையாக மாற்றவில்லை. அதனால் தான் வாழ்க்கை உனக்கு இந்த நீதியை கொடுக்கிறது. உன்னை தனிமைப்படுத்தியவர் தான் இன்று அந்த தனிமையை தாங்க முடியாமல் உன் கதவை தேடி வருகிறார். அவர் யார் என்றால், உன் மதிப்பை தாமதமாக அறிந்தவர். உன் மௌனத்தின் அர்த்தத்தை இப்போது புரிந்தவர். உன்
இல்லாமையின் வெறுமையை அனுபவித்தவர். தங்கமே, இந்த சந்திப்பு உன் இதயத்திற்கு ஒரு தீர்வு. உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் இப்போது அமைதியாக முடிகிறது. நீ மன்னிக்கிறாயா என்பது உன் தீர்மானம். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க வருவது உறுதி. ஏனெனில் உண்மையான அன்பை இழந்தவர் தான் அதன் வலியை உணர்கிறார். உன் அமைதி அவரின் மனசாட்சியை அழைத்தது. உன் ஒளி அவரை வழிநடத்தியது. தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய சமநிலை பிறக்கிறது. உன்னை தனிமைப்படுத்தியவர் திரும்பி வந்து உன் மதிப்பை ஏற்றுக்கொள்வார். அவர் யார் என்றால் உன்னை இழந்த பிறகு தான் உன்னை உணர்ந்தவர். நீ அன்பை இழக்கவில்லை. நீ மதிப்பை இழக்கவில்லை. நீ உன்னை இழக்கவில்லை. அதனால் தான் இன்று அவர் திரும்பி வருகிறார். உன் மனம் இப்போது அமைதியாக இருக்கட்டும். உன் மதிப்பு உயர்ந்துள்ளது. உன் ஒளி வென்றுள்ளது. தங்கமே, அவர் உன்முன் வந்து நிற்கும் அந்த தருணம் ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல. அது காலம் தந்த ஒரு திருப்பம். நீ அமைதியாக கடந்து வந்த பாதையை அவர் இப்போது புரிந்து கொள்கிறார். ஒரு காலத்தில் உன்னை விலக்கி வைத்த அந்த மனம் இப்போது உன் அருமையை ஏற்றுக்கொள்ள தயாராகியுள்ளது. நீ தனிமையில் அழுத இரவுகள் வீணாகவில்லை தங்கமே. அந்த கண்ணீர் உன் உள்ளத்தை சுத்தமாக்கியது. அந்த சுத்தம் தான் இப்போது உன் முகத்தில் தெரியும் அமைதியாக மாறியுள்ளது. அவர் பேசும்போது நீ கவனிப்பாய், அவரது குரலில் முன்பு இருந்த கடுமை இருக்காது. அதற்கு பதிலாக மென்மை இருக்கும். உன்னை இழந்த காலத்தில் அவர் பல உண்மைகளை கற்றிருக்கிறார். நீ இல்லாத இடத்தில் ஏற்பட்ட வெறுமை அவரை விழித்தெழச் செய்தது. தங்கமே, சிலர் நம்மை விட்டு சென்ற பிறகே நம்முடைய மதிப்பு புரியும். அது அவரின் தாமதமான உண்மை. ஆனால் உண்மை எப்போதும் வழியை தேடி வருகிறது. நீ கடந்த பாதை எளிதாக இருக்கவில்லை. உன் மனம் பல முறை உடைந்து மீண்டும் சேர்ந்தது. யாரும் புரிந்து கொள்ளாத தருணங்களில் கூட நீ உன்னை கைவிடவில்லை. அந்த உறுதி தான் இன்று உன் பலம். அவர் இப்போது திரும்பி வருவது உன் பலத்தை உணர்ந்து தான். நீ பலவீனமாக இல்லை என்று அவர் இப்போது புரிந்து கொண்டார். உன் அமைதி ஒரு பலவீனம் அல்ல. அது ஒரு உயர்ந்த சக்தி. தங்கமே, அவர் உன்னிடம் மன்னிப்பு கேட்பது உன் வாழ்க்கையின் ஒரு நீதிகரமான தருணம். நீ எதிர்பார்த்தாலும் இல்லையெனினும் அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு பக்கத்தை முடித்துவிடும். நீ ஒரு காலத்தில் கேட்க விரும்பிய அந்த ஒப்புதல் இப்போது உனக்கு கிடைக்கிறது. உன்னை தவறாக புரிந்தவர் இப்போது உன் உண்மையை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மனிதர் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தவர். அவர் உன் கனவுகளை கேட்டவர். உன் பயங்களை அறிந்தவர். உன் சிரிப்பை பார்த்தவர். பின்னர் அந்த எல்லாவற்றையும் மறந்து விலகியவர். ஆனால் வாழ்க்கை அவரை திரும்பி உன் பாதைக்கு கொண்டு வந்துள்ளது. தங்கமே, இது உன் உயர்வின் அடையாளம். நீ வீழவில்லை. நீ உடையவில்லை. நீ வளர்ந்தாய். அவர் உன்னை விட்டு விலகிய காலத்தில் நீ உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளியை கண்டாய். அந்த ஒளி தான் உன்னை காப்பாற்றியது. இப்போது அந்த ஒளி அவரையும் கவர்ந்துள்ளது. அவர் திரும்பி வருவது உன்னை சோதிக்க அல்ல. அது உன் உண்மையை ஏற்றுக்கொள்ள. உன் அன்பின் மதிப்பை உணர. தங்கமே, நீ மன்னிப்பது அவருக்காக மட்டுமல்ல. அது உன் உள்ளத்தின் சுமையை இறக்க. நீ மன்னிக்காதிருந்தாலும் கூட உன் உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் நீ கடந்த பாதை உன்னை உயர்த்தியுள்ளது. அவர் திரும்பி வருவது உன் மதிப்பை குறைக்க அல்ல. அது உன் மதிப்பை ஒப்புக்கொள்ள. நீ ஒரு காலத்தில் அவரின் வார்த்தைகளால் காயமடைந்தாய். ஆனால் இன்று நீ அந்த காயத்தை வலிமையாக மாற்றியிருக்கிறாய். அவர் உன் முன்னால் நிற்கும் போது உன் கண்களில் பயம் இருக்காது. அமைதி இருக்கும். அது உன் வெற்றி. தங்கமே, நீ உன் வாழ்க்கையின் கதையை இப்போது கட்டுப்படுத்துகிறாய். யார் வர வேண்டும், யார் செல்ல வேண்டும் என்பதையும் நீயே தீர்மானிக்கிறாய். அவர் யார் என்றால் உன் வாழ்வில் உன்னை இழந்த பிறகு தான் உன் அர்த்தத்தை புரிந்தவர். உன் மௌனத்தின் ஆழத்தை இப்போது அறிந்தவர். உன் அன்பின் மதிப்பை தாமதமாக உணர்ந்தவர். அவர் திரும்பி வருவது உன் கருணையின் சோதனை அல்ல. அது அவரது மனச்சாட்சியின் தீர்ப்பு. தங்கமே, வாழ்க்கை சில சமயம் வட்டமாக திரும்பும். ஆனால் அந்த வட்டம் பழைய இடத்துக்கு அல்ல. அது ஒரு உயர்ந்த நிலைக்கு. நீ இப்போது முன்னாள் தங்கமே அல்ல.
நீ வளர்ந்தாய். நீ பலமாகினாய். நீ உன் மதிப்பை அறிந்தாய். அதனால் தான் இந்த சந்திப்பு உன்னை சிதைக்காது. அது உன்னை உறுதிப்படுத்தும். அவர் மன்னிப்பு கேட்கும் போது உன் உள்ளம் மென்மையாக இருக்கலாம். சில நினைவுகள் திரும்பலாம். ஆனால் அவை உன்னை தள்ளாது. ஏனெனில் நீ அந்த நினைவுகளை கடந்து வந்தாய். தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது உன் கட்டுப்பாட்டில் உள்ளது. அவர் வருவது ஒரு அத்தியாயத்தின் முடிவு அல்லது ஒரு புதிய தொடக்கம். அது உன் தேர்வு. உன்னை தனிமைப்படுத்தியவர் இன்று உன்னிடம் வந்து நிற்கும் போது அவர் உணர்வது வெறும் வருத்தம் அல்ல. அது இழந்த காலத்தின் வலி. நீ இல்லாத வாழ்க்கையின் வெறுமை. உன் அன்பின் அர்த்தம். அந்த உணர்வு அவரை தாழ்மையுடன் உன் முன் நிற்க வைக்கும். தங்கமே, நீ இப்போது உன் ஒளியில் நின்றிருக்கிறாய். யாரின் நிழலிலும் அல்ல. அவர் திரும்பி வருவது அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள, உன் மதிப்பை ஒப்புக்கொள்ள, உன் மனத்தின் தூய்மையை புரிந்து கொள்ள. நீ எந்த தீர்மானம் எடுத்தாலும் அது உன் உயர்வை குறைக்காது. ஏனெனில் நீ உன்னை இழக்கவில்லை. இந்த தருணம் உன் வாழ்க்கையின் ஒரு திருப்பம். நீ காத்திருந்த பதில் இப்போது உன் முன் நிற்கிறது. உன்னை தனிமைப்படுத்தியவர் தான் இன்று அந்த தனிமையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு உன் கதவை தட்டுகிறார். தங்கமே, உன் உள்ளம் அமைதியாக இருக்கட்டும். நீ வென்றாய். நீ உயர்ந்தாய். உன் மதிப்பு இப்போது அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உன் ஒளி மங்கவில்லை. அது இன்னும் பிரகாசமாகிறது. தங்கமே, அந்த சந்திப்பு நடந்த பின் உன் உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி பிறக்கும். நீ பல நாட்கள் சுமந்து வந்த ஒரு கனமான கல் இதயத்திலிருந்து இறங்கியது போல் உணர்வாய். அவர் சொன்ன மன்னிப்பு வார்த்தைகள் காற்றில் கரைந்து போகாமல் உன் உள்ளத்தில் மெதுவாக அமரும். அந்த வார்த்தைகள் பழைய காயங்களை கிளற அல்ல, அவற்றை மூடி ஆற்றுவதற்காக வந்தவை. நீ ஒரு காலத்தில் ஏன் இப்படிச் செய்தாய் என்று கேட்க நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த கேள்விகள் கூட முக்கியமில்லாததாக தோன்றும். ஏனெனில் தங்கமே, நீ பதில்களை விட பெரிய உண்மையை கண்டுபிடித்துவிட்டாய். அது உன் மதிப்பு. அது உன் உள்ளத்தின் வலிமை. அவர் செய்தது தவறு என்பதை நிரூபிக்க நீ போராட வேண்டியதில்லை. வாழ்க்கையே அதை அவருக்கு புரிய வைத்துவிட்டது. அவர் உன்னை விட்டு விலகிய காலத்தில் நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டினாய். உன் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் ஒன்றிணைத்தாய். உன் மனதில் இருந்த பயத்தை தைரியமாக மாற்றினாய். அந்த பயணத்தை அவர் இப்போது அறியலாம் அல்லது அறியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பயணம் உன்னை மாற்றிவிட்டது. நீ இனி யாரின் ஒப்புதலுக்கும் அடிமை அல்ல. தங்கமே, உன் மௌனம் ஒரு காலத்தில் அவருக்கு புரியாத ஒன்று. அவர் அதை அகந்தையாக நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று அவர் புரிந்து கொண்டுள்ளார், அது உன் சுயமரியாதை. நீ வாதம் செய்யாமல் விலகியது பலவீனம் அல்ல. அது உன் உள்ளத்தின் உயர்வு. அந்த உயர்வை அவர் இப்போது காண்கிறார். அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு நீ உள்ளத்தில் உணரும் உணர்வு மிக மென்மையானது. கோபம் கரையும். வலி சற்றே குறையும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு தான் உன் வளர்ச்சி. தங்கமே, நீ இப்போது எந்த முடிவையும் பயமின்றி எடுக்க முடியும். ஏனெனில் நீ உன்னை இழக்க மாட்டாய் என்று உனக்கே நம்பிக்கை வந்துவிட்டது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை தனிமையில் தள்ளும். அந்த தனிமை தண்டனை அல்ல, அது பயிற்சி. அந்த அமைதியான இரவுகளில் நீ உன்னை கேட்டு பார்த்தாய். உன் உள்ளத்தின் குரலை கேட்டாய். பிறர் விட்டுச் சென்ற இடத்தை நீ உன் ஒளியால் நிரப்பினாய். அதனால் தான் இப்போது அவர் திரும்பி வந்தாலும் உன் உலகம் சிதையாது. தங்கமே, மன்னிப்பது என்பது மறந்து விடுவது அல்ல. அது கடந்ததை உன் தற்போதைய அமைதியை குலைக்க விடாத தீர்மானம். நீ மன்னிக்க முடிவு செய்தால் அது உன் உள்ளத்தின் சுத்தத்துக்காக. நீ தூரம் வைக்க முடிவு செய்தாலும் அது உன் சுயமரியாதைக்காக. இரண்டும் சரியே. ஏனெனில் இப்போது நீ தெளிவுடன் நிற்கிறாய். அவர் உன்னை தனிமைப்படுத்திய போது நீ உன் மதிப்பை சந்தேகித்தாய். நான் போதுமானவளா என்ற எண்ணம் உன்னை வாட்டியிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த சந்தேகம் இல்லை. நீ போதுமானவள் மட்டுமல்ல, நீ அளவற்ற மதிப்புடையவள். அந்த உண்மையை அவர் தாமதமாக அறிந்தார். ஆனால் நீ அதை காலத்திலேயே அறிந்து கொண்டாய். தங்கமே, இந்த அனுபவம் உன் இதயத்தை கடினமாக்கவில்லை. அது உன்னை மென்மையாகவே வைத்தது.
ஆனால் அந்த மென்மைக்கு எல்லை கற்றுக் கொடுத்தது. இப்போது யார் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நீ தேர்வு செய்கிறாய்? யார் தூரத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் நீயே முடிவு செய்கிறாய். இது உன் புதிய சக்தி. அவர் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டாலும் உன் உள்ளத்தில் உருவான சுயமரியாதை நிலைத்திருக்க வேண்டும். ஏனெனில் அந்த சுயமரியாதை தான் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. தங்கமே, நீ உன்னை மதித்ததால்தான் உலகம் உன்னை மதிக்கத் தொடங்கியது. இனி உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உன் அமைதியை குலைக்க முடியாது. ஏனெனில் நீ உன் அமைதியின் காவலன். உன்னை தனிமைப்படுத்தியவர் இன்று உன் முன்னால் நிற்பது உன் தோல்வி அல்ல, அது உன் வெற்றி. அவர் இழந்ததை உணர்ந்து திரும்பி வந்தார். ஆனால் நீ உன்னை இழக்கவில்லை. தங்கமே, இந்த அத்தியாயம் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடமாக இருக்கும். யாரும் உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது என்பதை நீ கற்றுக்கொண்டாய். யாராவது விலகினால் அது உன் குறை அல்ல என்பதை புரிந்துகொண்டாய். யாராவது திரும்பி வந்தால் அது உன் ஒளியின் காரணம் என்பதை அறிந்தாய். நீ இப்போது அமைதியாக சிரிக்க முடியும். ஏனெனில் உன் மனசாட்சி சுத்தமாக உள்ளது. நீ யாரையும் காயப்படுத்தவில்லை. நீ உன் உண்மையை விட்டுவிடவில்லை. அதனால் தான் வாழ்க்கை உனக்கு இந்த சமநிலையை கொடுத்துள்ளது. தங்கமே, உன் பயணம் இன்னும் தொடர்கிறது. இந்த சந்திப்பு ஒரு நிறைவு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு புதிய தெளிவு. நீ இனி யாரின் அன்பிற்காக உன்னை இழக்க மாட்டாய். நீ உன் அன்பை மதிக்கும் இடத்தில்தான் வைத்திருப்பாய். உன்னை தனிமைப்படுத்தியவர் இன்று உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பது உன் வாழ்க்கையின் ஒரு ஒளி தருணம். அந்த ஒளியில் நீ உன்னை தெளிவாக பார்க்கிறாய். நீ உடைந்தவள் அல்ல. நீ தாங்கியவள். நீ காத்தவள். நீ வளர்ந்தவள். உன் இதயம் இப்போது இலகுவாக இருக்கட்டும் தங்கமே. உன் பாதை தெளிவாக இருக்கட்டும். உன் ஒளி இன்னும் பிரகாசமாகட்டும். நீ இப்போது முழுமையானவள்.